ஏன்னா இந்த பார்சல் சென்னைக்கு போகுது, அதனால் டேமேஜ் இல்லாமல் நல்லா சேஃபாக இதை வந்து பார்சல் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நேற்று கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சது, ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம காய போடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு புளி வந்து கொரியர் பண்ணி விட போகிறோம் சென்னைக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். வீட்டுக்கு தான் இப்போ காலையில் போக போகிறோம். அம்மா வந்து வீட்டில் இல்லை, என்னுடைய அப்பா இருக்காங்களா, அவங்க தங்கச்சி பையனுக்கு கல்யாணம், அதனால் கால்நடை போயிருக்காங்க. நான் கூட லாஸ்ட் டைம் சென்னைக்கு ஒரு நிச்சயதார்த்த போனோம்ல, அவங்களுக்கு தான். அதனால் காலையில் வீட்டுக்கு போயிட்டு ஹோட்டல் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கடைக்கு போயிடுவேன். நானும் பட்டும் வச்சன் வந்து இங்கே தான் தூங்கிட்டு இருக்கான். இன்றைக்கி என்னாச்சுன்னா, எங்கள் ஊரில் செம மழை. இங்கே பாருங்கள், காலையில் ஒரு 4 மணிலேருந்து விடாமல் மழை. அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் இப்போ தூறல் போட்டுட்ருக்கு. கரண்ட்டும் இல்லை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வீட்டில் சட்னிலாம் கையில் தான் அரைச்சி குத்து அனுப்பணும்னு நினைக்கிறேன். சரி, வீட்டுக்கு இப்போ போயிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த வெயில் சீசனில் ஊறுக்காய் மிளகா போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நேற்று போட்டோம். இன்றைக்கி தான் வெயிலில் காய வைக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு இருந்தால் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி செம மழை. யார் யார் ஊர்லலாம் மழை பெய்யுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போதும் பாருங்கள். இப்போ போயிட்டு ஊறுக்காய் மிளகாலாம் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நேற்று கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சது, ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம காய போடணும். இங்கே பாருங்கள் கஞ்சி தண்ணி, இதை சாப்பாடு வடிச்சு தண்ணி இது. இங்கே பாருங்க செம மழை பெஞ்சது, இப்போ வெயில் காயுது சுல்லுன்னு. கொஞ்சம் மருதாணி பறித்து வச்சுருக்கேன், அரைக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து நைட்டே அரைச்சி வைப்பேன். ஈரமாயிடுச்சு. இங்கே பாருங்க தண்ணியை பாருங்கள், தண்ணி மருதாணி பறித்து வச்சு தண்ணி கலராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு வேலையெல்லாம் 2 மணி நேரம் போகிறேன். மழையில் எப்படி இருக்குது பாருங்கள். தெரு ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. காலையில் பெஞ்ச மழையில் செம்ம தண்ணி நிற்கிது. இப்போ கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்குது தூரல், ஆனால் இப்போ கண்டினியூ ஆகிற மாதிரி தான் மானம் மூடிட்டுருக்கு. கடைக்கு போயிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறோம். மழை வருது, இந்த வெயில் நல்லா எவ்வளோ மழை பாருங்கள். காலையில் அடி அடி நடிச்சுது, திருப்பியும் ஒரு 9 o'clock போல் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் புளி வேணும்னு கேட்டாங்க. புளியும் வந்து அவங்களுக்கு நம்மக்கிட்ட காசு அனுப்பிச்சிட்டாங்க. 150 ரூபா சொன்னோம். 150 ரூபாய்க்கு 1 கிலோவுக்கு போட்டு எல்லாத்துக்கும் காசு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து கொரியர் சார்ஜஸ் சொல்லுங்கள், நாங்கள் போட்டு விட்டுறோம். நாங்கள் சரிங்க 150 ரூபாய்க்கு மேனிக்கு நீங்கள் வந்து கிலோவுக்கு போட்டு விட்ருன்னு சொல்லிட்டு ஃபுல் காசு போட்டு விட்டாங்க. கொரியர் அனுப்பும்போது அந்த சார்ஜ் நம்ம பே பண்ணினாக்கா அவங்க கிட்ட சொன்னாக்கா போட்டு நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்த டைம் 1 கிலோக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ கொரியர் சார்ஜஸ் சேர்த்து வாங்கிக்க வேண்டியதான். ஒட்டு மாட்டில் ஓகேவா? ஓகே, அது டேப் எங்க கரெக்டாக இல்லைங்க ஓட்டு இங்கே எது ஓட்டுங்க. ஓகேம்மா, நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டா. இப்போ வந்து இது நம்ம கரெக்டாக அவங்க கேட்ட வெயிட்டை போட்டு அனுப்பிச்சிட்டோம். எப்படி அவங்க வீடியோ பார்ப்பாங்க, அப்போ அவங்களும் வந்து கூட செக் பண்ணிக்கிட்டோம் நம்ம கேட்ட கிலோ அவங்க போட்டுக்கிறாங்களா அப்படின்ட்டு அவங்க கூட செக் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? சுற்றி வரது பாருங்க, அப்பா சுத்தத்தை சூப்பராக சுற்றுறாங்க பாரா. சூப்பராக சுற்றல ஏன்னா இந்த பார்சல் சென்னைக்கு போகுது, அதனால் டேமேஜ் இல்லாமல் நல்லா சேஃபாக இதை வந்து பார்சல் பண்ணோம். இது சிக்கரால இது பண்ணுறது காட்டு. இது நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து, இது எங்ககிட்ட இல்லை. ஒட்டிட்டு அது மேலே டேப் போட்டு அடிக்கணும். கரெக்டாக 50 பேர் வாங்குதா? இவர் ஒட்டுறாரு. எதையோ வச்சு பேக் பண்ணுறாங்க. இது நம்ம திறந்து பார்க்கணும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கிரி ஏதோ விளையாட்டு போட்டு நினச்சிக்க நம்மளுக்கு.
எந்த இடத்த பிச்சு விடுறோன்னு கொஞ்சம் பேப்பரை விட்டு பிச்சு விடு, ஒட்டத்தை தரிக்காது. எடுத்துன்னு போகலாமா? போகலாம். இப்போ நம்ம வந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. போகலாம். ஓகே. 1 கிலோவுக்கு 75 ருபீஸ் சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்புறம் என்ன பண்ணுறது? 1 கிலோவுக்கு 75 ரூபாய், 440 ரூபா ஆகுதுங்களா? சரிங்க. இது கொரியருக்கு வந்து 440 ரூபா. ஆமாம். சரி சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் புலியை வந்து கொரியர் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு காசு போட்டு விட்டாங்க. நாங்களும் கொரியருக்கு போயிட்டு புளியெல்லாம் பேக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு கொரியர் ஆஃபீஸில் போயிட்டு சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போனோம். 1 கிலோவுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டோம். 1 கிலோவுக்கு 75 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷாக் ஆகிடுது. ஏன்னா புளியோட ரேட்டே வந்து அவங்க 5 கிலோ தான் சொன்னாங்க. புளியோட ரேட் வந்து 150 ரூபா கணக்கு பண்ணி 5 கிலோவுக்கு எவ்வளோ 750 ரூபா ஆகுது. கொரியர் சார்ஜஸ் வந்து 440 ரூபா ஆயிடுது. என்னங்க அப்படின்னு இவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்டால் 10 கிலோவுக்குள்ளே அப்படின்னாக்கா 1 கிலோவுக்கு 75 ரூபாயாம். 10 கிலோவுக்கு மேலேனாக்கா 1 கிலோவுக்கு 30 ரூபாயாம் கொரியர் ஆஃபீஸில் சொன்னாங்க. எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம், இவ்வளோ தூரம் காசு வருதுங்க அப்படின்னா. பரவாயில்லைங்க, விடுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் பிஸ்னஸ் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு ஆசை, உங்ககிட்ட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து புளி நான் ஆர்டர் கொடுக்கணுன்ட்டு எண்ணம், அதனால் நான் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட கான்டாக்டில் இருக்கணும்னு ஆசை. ஆமாம், அதனால் அவங்க எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டாங்க. நம்ம லோக்கல் ஏரியாவில் இருக்கணும் வந்து 150 ரூபா அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே வந்து வாங்கிட்டு போயிடுவீங்க. ஸோ வெளியிலாம் நம்ம வந்து கொரியர் பண்ணிவிடணுனாக்கா இதுதான் ப்ரொசீஜர். 10 கிலோவுக்குள்ளேனாக்கா 1 கிலோவுக்கு 75 ரூபா, 10 கிலோவுக்கு மேலேன்னா 1 கிலோவுக்கு 30 ரூபா. ஸோ நான் சொல்லணும் தோணுச்சு, அதனால சொல்கிறேன். இல்லை இவ்வளோலாம் ரேட் அதிகமாகுது அப்படின்னாக்கா பக்கத்துலேயே எங்கேயா இருந்தால் கூட வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம புளி வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். புளியை உரித்து கையால் அரிஞ்சு ஓடுலாம் இல்லாமல் சூப்பராக கொடுப்போம். நரம்புலாம் இல்லை, கட்டை கட்டையாக இருக்காது, மெலிசாக இருக்கும். ஆமாம், பேரிச்சம்பழம் மாரி இருக்கும். ஆமாம், நல்ல புளி வந்து உபரி ஆகும். ஆமாம். கட்டை கட்டையாக இருந்ததுன்னா 4 புளி எடுத்தா ஆகிடும். இது நல்லா பேரிச்சம்பழம் மாரி அப்படியே புளி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்து கொரியர் பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டாங்க. லஞ்சு சாப்பிட வந்தாங்க இல்லையா, அந்த கேப்பில் போயிட்டு நாங்கள் கொரியர் பண்ணிவிட்டு வந்தாச்சு. சேஃபாக நாளைக்கு போயிட்டு சேர்ந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் மழை பெஞ்சதுனால இங்கே வந்து புளியெலாம் காய வைக்க முடியல, ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஊறுகாய் மிளகாவும் இன்றைக்கி நான் காய வைக்கல. நாளைக்கு நல்லா வெயில் அடித்தா காய வச்சுக்கலான்ட்டு வீட்டில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வைக்க சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். மெத்தையில் தான் காய போடணும், அப்போ தான் ஊறுகாய் மிளகாலாம் நல்லா காயும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிட்டேன். இதோட என்னைக்கு வெயில் நல்லா காயுதோ அப்போ தான் புளியும் காய வைக்க முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மழை வந்து எப்படி மழை சீசனில் பெய்யுமோ அது மாதிரி அடின்னு பெஞ்சிச்சு இன்றைக்கி. எல்லா ஏரியாலும் இப்படி தான் பெஞ்சுதா என்னன்னு தெரியல, சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.